ஹலோ, வெல்கம் டு திஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாதாரணமாக ரொம்ப சிம்பிளான ஒரு சாம்பார் இட்லிங்க. பாசிப்பருப்பு, தக்காளி நல்லா வெந்து வரணுங்க. நல்லா குழைவாக வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சாம்பார் குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ அதனால் தாளிச்சிட வேண்டியதுதான். கடுகு, கடலைப்பருப்பு, நல்ல பொடிசாக நறுக்கின வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாயில் இருந்தால் அதையுமே சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம தாளித்து விட்டுற வேண்டியதுதான். இது வழக்கமாக வைக்கிற இட்லி சாம்பார் மாதிரி இல்லாமல் ரொம்பவே சிம்பிளாக சீக்கிரமாகவும் வேலை முடிஞ்சிடும். அதே நேரம் நல்லா சுவையாகவுமே இருக்குங்க. இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதன் கூட நம்ம தாளித்து விட்டுற வேண்டியதான். தேவைக்கேற்றவாறு உப்பு கலந்தாச்சுங்க. ஒரு வாரமாகவே மழை தூறல் போட்டு இருந்தது. ஆனால் நேற்றுக்கு சரியான கனத்த மழைங்க எங்கள் ஊர் பக்கம்லாம். அடுத்து இட்லி ஊற்றிடலாங்க. இந்த இட்லி பாத்திரம் வந்துட்டு நான் சேலம் மீனாட்சியில் ஆன்லைன் ஷாப்பிங்கில் தாங்க வாங்கினேன். நல்லாவே இருக்குங்க. உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படுதுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அவ்வளோதாங்க, இட்லி ஊற்றியாச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். சாப்பாடு ரெடி ஆனதும் யார் வராங்களோ இல்லையோ ஒரு ஆள் டக்குன்னு வந்துடுவாங்க கூப்பிடாமலே. பாருங்கள் யாருன்னு. பார்த்தீங்களா, இட்லி பானையை நான் இறக்கி வச்சதுமே சாப்பாட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்துடுவாங்கங்க. எப்பயுமே அவங்களுக்கு தான் முதல் சாப்பாடு. பால் காய்ச்சாமே ஒரு டம்ளரில் கொஞ்சோண்டு எடுத்து அவங்களுக்கு வச்சுட்டு அப்புறம் தான் பிள்ளைங்களுக்குமே. இந்த பூனை கிட்டத்தட்ட 3 வருஷமாக இங்கே இருக்குங்க. எதாச்சுமாக வந்தது தங்கிடுச்சுங்க. நாங்கள் வாங்கவும் இல்லை, விளக்கவும் இல்லை. எங்களோடய அதுவும் பயணிச்சிட்ருக்கு. ஆனால் சாப்பாடே கொண்டு பக்கத்தில் வச்சாலும் அவங்க வாய் வைக்கவே மாட்டாங்க. நம்ம எடுத்து வச்சா மட்டும்தாங்க சாப்பிடுவாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு நல்ல பழக்கமே அதுதான். 2வது காலைல 5 மணிக்கு வந்தாங்கன்னா நைட்டு 10 மணி வரையும் தான் வீட்டில் இருப்பாங்க. திரும்ப நைட்டு கிளம்பிடுவாங்க. அடுத்து மறுநாள் காலையில் 5 மணி இல்லைன்னா 6 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க. உங்களில் யாருக்கெல்லாம் பூனை பிடிக்குன்னு சொல்லுங்கள்.